ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம கிட்ட ஏன்டா பேச மாட்டான், முதல்ல உன் கரையை பாரு, உங்ககிட்ட என்ன கரை இருக்கு, உங்ககிட்ட கரை இருக்கிறனால தான் வரமாட்டேன்றாரு. அந்த கரையை முதல்ல நீ தூக்கி போட்டு. பத்திரிகை நியாயமா இருக்குதா, நேர்மையா இருக்கா, முதல்ல அதுக்கு யாரா சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க. உண்மையை கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றாங்க. ஏன் சொல்ல போய் விஜய் சார் வந்து பத்திரிகை சந்திக்கலாம் அப்படி ஃபேமிலி மேட்ரு என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க டெல்லியில எவ்வளோ போடுறாங்க பாரு. சார் 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 என்ன சார் எதுக்கு பேசணும்? அவர் பத்திரிகை சந்திச்சாருன்னா விஜயகாந்த் கடனா மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் நாங்க கனால பார்த்து இருக்கிறோம். சரிங்களா? அவர் ஒரு பேச்சு பேசுவார், இவங்க அதை வந்து எடிட்டிங் பண்ணி வேற மாதிரி பண்ணுவோம். பணத்துக்கு வேலை போயிட்டாங்க. பணத்துக்கு வேலை போறவங்கிட்ட போய் பரிசுத்தத்தை எத்துனது சேர்க்க முடியுமா? அசுத்தத்துக்கிட்ட பிரதமர் மோடி பத்தி இதை சந்திச்சாரா? எப்பயா பார்த்துருக்கீங்களா மோடி சார் சந்திச்சத? இல்ல. அவர் போய் கேட்க வேண்டியதானே இவங்க கேள்வி. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரான பிறகும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டாரு. ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த மாட்டாரு? பத்திரிகை நியாயமா இருக்குதா, நேர்மையா இருக்கா, முதல்ல அதுக்கு யாரா சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டிப்பா கொடுப்பாரு. அவரு மேல வரக்கூடிய பத்திரிகையில வரக்கூடிய விமர்சனங்கள்னா பத்திரிகையாளர் வந்து நியாயமே கிடையாது. அவங்க பண்றது நியாயமே இல்லை. நேர்மையான பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் கிடையாது, உண்மையிலே கிடையாது. எல்லாமே வந்து மோசம் பண்றவங்க தான் இருக்கிறாங்க. உண்மையை கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றாங்க. ஏன் சொல்ல போய் விஜய் சார் வந்து பத்திரிகை சந்திக்கலாம் அப்படி ஃபேமிலி மேட்ரு என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்களாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே. அரசியல் வேற, ஃபேமிலி வேற. அரசியலை தூக்கி வந்து ஃபேமிலியில சேர்க்கக்கூடாது, ஃபேமிலியை தூக்கி வந்து அரசியலை சேர்க்கக்கூடாது. குடும்பம் இது பொதுமக்களுடைய சேவை. இந்த பொதுமக்கள் சேவை. வரவன் நல்லவனா தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க ஃபேமிலி மேட்டர்லாம் பேசக்கூடாது. பத்திரிகை வந்து 1க்கு 2 போடுறாங்க, நல்லா சொல்றாங்க, 1க்கு 2 பண்றாங்க. அதனால அவர் பத்திரிகை சந்தியத்துக்கு கண்டிப்பா சொன்ன அவரு இல்லை. எனக்கு கூட பண்ணாதீங்க சார், வேணாம் தான் சொல்லுவேன். நானே முதலமைச்சர் ஜோசப் பத்திரிகை சந்திக்காதீங்க, டெல்லியில எவ்வளோ போடுறாங்க பாரு. சார் 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 என்ன சார் எதுக்கு பேசணும்? உங்ககிட்ட பேசினா ஆக போகுது, உங்ககிட்ட பேசினா ஆக போகுது. சொல்லு, ஏதாவது ஆகும், நீ வந்து ஒரு உத்தரவாதம் கொடு. அவர் பத்திரிகை சந்திச்சாருன்னா விஜயகாந்த் கடனா மாதிரி தான் நடக்கும். இதெல்லாம் நாங்க கனால பார்த்து இருக்கிறோம். சரிங்களா? அவர் ஒரு பேச்சு பேசுவார், இவங்க அதை வந்து எடிட்டிங் பண்ணி வேற மாதிரி பண்ணுவோம். ஏன்னா அவ்வளவு நல்லவங்க பத்திரிகைக்காரங்க. அவர் பத்திரிகை வந்து சந்திக்காததுக்கு நீயே புரிஞ்சுக்க வேண்டியதுதான், ஏன் சந்திக்கலன்னு. ஒரு காலத்துல அவன் செஞ்சதுக்கு செய்யறாங்களா? இன்னைக்கும் நடக்குது இல்ல? எலெக்ஷன்லயே எவ்வளவு நடந்தது ஏங்க? எலெக்ஷன்ல எவ்வளவு போராடி எவ்வளவு பண்றாருங்க. டிவில காமிச்சாங்களா? பத்திரிகை காமிச்சாங்களா? எவ்வளவு சேனல் இருக்கு, காமிச்சாங்களா? பணத்துக்கு வேலை போயிட்டாங்க. பணத்துக்கு வேலை போறவங்கிட்ட போய் பரிசுத்தத்தை எத்துனது சேர்க்க முடியுமா? அசுத்தத்துக்கிட்ட. நீ அசுத்தமா இருக்கிற, நீ சுத்தமாவு. உங்ககிட்ட வருவாரு, நீ சுத்தமாகணும். பத்திரிகைக்காரர்கள் சுத்தமாகணும். சுத்தமான நல்ல தொழில் அது. அந்த தொழிலை நீங்க பணத்துக்காக விற்கிறீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க தொழில், உங்க வேலையில நீங்க மண்ணள்ளி கொட்டிக்கிறீங்க. இது சில நாட்களுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தூய ஆட்சி வந்துருக்குது. தமிழக முதலமைச்சர் வந்துட்டாரு. இனிமேட்டு எங்கேயும் அந்த ஊழல், இந்த லஞ்சம் எங்கேயுமே வராது. சரி, எல்லா குடும்பத்திலயும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அவர் இலங்கையில கூட பாத்தீங்களா நீங்க? இலங்கையில அவர் பத்திரிகை சந்திக்கல, எதுவும் பேச மாட்டேற, எதுவும் போரிடு ஒரு முன்னெடுத்து பேச மாட்டேன்ற. இலங்கைக்காக குரல் குத்துற அந்த மனுஷதாங்க. இலங்கையில ஜனங்களை துன்பப்படுத்தும் போது, இலங்கையே இருக்கு ஒரு நாடு இல்லாமலே போயிடும், என் ஜனங்க மேல கஷ்டப்படுத்தினா, என் ஜனத்தை கஷ்டப்படுத்தினா இலங்கைன்ற நாடே இல்லாம போயிடுன்னு சொன்னாரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே. யார் சொல்லியிருக்கிறா? எந்த சிஎம் சொல்லிடுறாங்க? சொல்லுவோம் பார்க்கலாம். சொல்லிருக்காங்களா? பதவியில இருந்து சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாதுங்க, சொல்லல. ஆனா அவர் சொல்லியிருக்கிறார், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஆமா, அவர் தமிழ் மக்கள் மேல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு நல்லது செய்யணும். ஏங்க, நல்ல மனுஷன் அப்படிதாங்க நினைப்பாங்க. பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? பணத்தை வச்சுன்னு என்ன பண்ண போற சொல்லு.
நீ என்ன பண்ண போற? கோடி கோடியா பணம் வச்சாலும் அந்த 2 இட்லி தான் உனக்கு. அதுவும் வயிற்றுல ஏத்துக்கலன்னா ஜூஸ் தான், அதுவும் ஏத்துக்கலன்னா குளுக்கோஸ் தான், அதுவும் ஏத்துக்கலன்னா 6 அடி மண்ணு தான். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கைய. இதுல போய் போறாம போட்டி, ஒருத்தர் மேல எரிச்சல், எதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்காத காரணமே இதுதான். சரிங்களா? ஒரு நல்ல மனுஷாலு வந்து நம்மளை சந்திக்கிறாங்கன்னா நீ கொடுத்து வச்சிருக்கணும். பத்திரிக்காரு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம கிட்ட ஏன்டா பேச மாட்டேறான், முதல்ல உன் கரையை பாரு. உங்ககிட்ட என்ன கரை இருக்கு? உங்ககிட்ட கரை இருக்கிறனால தான் வரமாட்டேன்றாரு. அந்த கரையை முதல்ல நீ தூக்கி போட்டு வா. சார் நீங்க சொல்லுங்க சார், நாங்க அதை உண்மையா அதை வெளிப்படுத்துறேன், உண்மையா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லு. வருவாரு. பிரதமர் மோடி பத்தி இதை சந்திச்சாரா? எப்பயா பார்த்துருக்கீங்களா மோடி சார் சந்திச்சத? இல்ல. அவர் போய் கேட்க வேண்டியதானே இவங்க கேள்வி? கேட்க முடியுமா? நம்ம தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து ஏமாளி நினைச்சுக்கிறீங்களா? அவர் வந்து பொறுமைசாலி. நீங்க எவ்வளவு உபத்திரம் குத்தாலும் அந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மளுக்கு முதலமைச்சரா கிடைச்சது பாக்கியம். தமிழ்நாட்டு ஜனங்களுக்கும் பாக்கியம், பெண்களுக்கு பாக்கியம், ஆண்களுக்கு பாக்கியம், குழந்தைங்களுக்கு பாக்கியம். ஒரு நல்ல மனுஷன் இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிறானா கிரேடுங்க. இதை நம்ம நினைச்சாவே நம்ம வாழ்க்கையில நல்லா இருப்போம்.